அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நடந்த வுமென்ஸ் வேர்ல்ட் கப் மேட்ச் தாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம லீக்ல வந்து ஆஸ்திரேலியா கூட தோத்துருந்தோம். அது மிகப்பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நம்ம வந்து செமி ஃபைனலுக்கு வந்தோம். செமி ஃபைனல் கூட ஆஸ்திரேலியா வுமென்ஸா திரும்பவும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருமே சொன்னது என்னன்னா, கண்டிப்பா இந்தியா தோத்துரும். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஸ்டஃப் கிடையாது. இந்தியா எப்பயுமே ஒரு 200 பிளஸ் ரன்ஸ சேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதே போல டாஸும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெகட்டிவா தான் இருந்தது. ஆஸ்திரேலியா வந்து டாஸ வின் பண்ணி பேட்டிங் விளையாட ஆரம்பிச்சாங்க. யாரும் எதிர்பாராத விதமா ஒரு 338 ரன் இலக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த கடினமான இலக்க நம்ம இந்தியா சேஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருந்தது. நம்மளுக்கும் இருந்தது. அதுல மாற்று கருத்து கிடையாது. இதுல பெரிய விஷயமா என்னன்னா, போன மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சவங்க வேற இந்த மேட்ச்ல இல்ல. இந்த மாரி ஏகப்பட்ட கொலாப்ஸோட இந்தியன் டீம் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கண்டிப்பா நம்ம ஃபைனலுக்கு போகணும் அப்படின்ற மனநிலைமையோட தான் இந்த மேட்ச் விளையாட வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல விளையாடின எப்படி சொல்றது? சிவாலி வர்மாவும், நம்ம சுமித் மந்த்ராவும் ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. மந்தனா இந்த முறை எப்படி சொல்றது? ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம். எதிர்பாராத விதமா அவங்க ஒரு 24 ரன்ல அவுட் ஆனாங்க. என்னடா இது மேட்ச் முடிஞ்சிருச்சா? அப்படின்ற நிலைமையில வந்து கேப்டன் ஹர்மித் வந்து ஒரு ஒரு கேப்டன் நாக் விளையாடுனாங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 89 ரன் ரொம்ப பிரமாதமா விளையாடுனாங்க. இந்த ஃபைனல் ஒரு செமி ஃபைனல்ல ஒரு கேப்டன் நாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பொறுமையா நிதானமா அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சு சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம பேச போறது ஜெமிமா ரோட்ரிக்ஸ். இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவங்க தான். பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்றதோட பிளேயர் ஆஃப் த இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் கிரிக்கெட். நீங்க ஒரு கிரிக்கெட் ரசிகரா இருந்து இந்த மேட்சை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் திரும்ப அட்லீஸ்ட் இது ஹைலைட்ஸ்னாச்சும் பார்த்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ஒரு அண்டர் ப்ரெஷர் கேமு. அதை எப்படி கொண்டு போனாங்க ஜெமிமா அப்படின்றது தான் விஷயம். லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல வந்து அவங்க இனாகரேஷன் ஃபங்க்ஷன் அப்போ மேட்ச் முடிஞ்ச அப்புறம் இனாகரேஷன் செலிப்ரேஷன் அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து நான் இல்லை, நான் ரொம்ப நாளா டெய்லி அழுதுகிட்டே தான் அந்த நைட்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஸ்ட்ரகிள்ல இருந்தேன். இது எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவன் வந்து எனக்கு ஒரு நல்ல இதை கொடுத்துருக்காரு. கடவுள் கண்டிப்பா எனக்கு கொடுப்பாருன்னு நினைச்சேன். இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து எல்லாருமே 100 அடிச்சுட்டா ஒரு செலிப்ரேஷன் கொடுப்பாங்க. அந்த செலிப்ரேஷன் கூட ஜெமிமா கொடுக்கல. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து என்ன சொல்றது? கிட்டத்தட்ட எல்லா இந்தியர்களோட மனசை ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா அவங்க விளையாண்ட ஷாட், அவங்க ஸ்வீப் பண்ண விதம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. அதே போல ரிவர்ஸ் ஸ்கூப்பும் ஷாட்ஸ் விளையாண்டாங்க. ஒரு ஷாட்ஸும் ரொம்ப நேர்த்தியா எப்படி சொல்றது? ஒரு எக்ஸ்பர்ட் எப்படி விளையாடுவாங்களோ அந்த அளவுக்கு விளையாண்டாங்க. கடைசி வரையும் இந்த வெற்றியை நம்ம கொண்டு போகணும், நம்ம ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களே இன்ஃபேக்ட் அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். பட் ஆனா ஜெயிச்சணுன்ற மன உறுதியோட விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா வந்து உமன்ஸ் மேட்ச் யாரும் பெருசா பாக்குறது இல்ல. பட் இந்த மேட்ச் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம வேர்ல்டு கப்ல வந்து ஆஸ்திரேலியா கிட்ட அடி வாங்கியிருந்தோம். ஃபைனல்ல வந்து தோத்தோம். ஒரு மேட்ச் கூட தோக்காம ஃபைனல்ல வந்து தோத்தோம். அது எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு தெரியும். அதே போல இன்னைக்கு ஜெமிமா வந்து இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. உண்மையாலுமே அவங்க ஒரு ஸ்டஃபான பிளேயர். இன்ன வரைக்கும் இந்த கிரிக்கெட்டை ரசிக்கிற எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். சப்போஸ் இந்த மேட்ச் பார்க்கல அப்படின்னா நீங்க ஹைலைட்ஸ் மேட்சும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் எமோஷன்ஸ், லாட் ஆஃப் எமோஷன்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹர்மன் கூட கடைசியா அழுதுட்டாங்க கோச்சை கட்டி பிடிச்சி. அதோட இல்லாம ஜெமிமா ரோட்ரிக்ஸ் வந்து கடைசியா என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க பிரஸ் மீட் பேசும்போது கூட அழுதுகிட்டே தான் பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ஸோ தட் ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உமன்ஸ் டீம் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஜெயிக்கும் நாம் நம்புவோம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா ஒன்று சொல்றேன், நம்ம உமன்ஸ் டீமுக்கு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க கண்டிப்பா ஃபைனல் வின் பண்ணுவாங்க நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.